அடுத்து 2018 எலக்ட்ரிசிட்டி ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். பாருங்க, 4 1.5 வோல்ட் கலங்களின் தொகுதி ஒன்றின் மூலம் ஒரு டிசி மோட்டார் தொழிற்படுத்தப்படும் விதம் ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு பியில் காட்டப்பட்டுள்ளவாறு சம தூரங்களில் துளைக்கப்பட்ட துளை தொகுதி உள்ள ஒரு தட்டு வையானது டிசி மோட்டரின் அச்சாணிக்கு செங்குத்தாக பொருத்தப்பட்டுள்ளது. தட்டு சுழலும் போது எல்இடியின் மூலம் உண்டாக்கப்படும் ஒளி துளைகளினூடாக சென்று ஓர் ஒளி இருவாயி பி மீது விழுகிறது. ஒரு சியை பார்க்க ஒரு டியில் காட்டப்பட்டுள்ள ஒளி இருவாயி சுற்று ஒரு வோல்ட் அளவு வியை பிறப்பிக்கின்றது. கூறு எக்ஸை இனம் காண்க. இதனை அவங்க தந்திருக்க படம். அந்த படத்துல கூறு எக்ஸை இனம் காணட்டாம். எக்ஸ்ங்கிறது என்னது? ரயோஸ்டட் இல்லையா? இரையோதற்று. தட்டு வையின் சுழற்சி கதியை எங்கனம் மாற்றுவீங்க. இப்போ இது ஒரு டிசி மோட்டார். டிசி மோட்டர்ல எவ்வளவு கரண்ட் வருதோ அவ்வளவுக்கு என்ன நடக்கும்? ஃபாஸ்டா சுத்தும். ஆகவே கரண்ட்டை நீங்க கூட்டணமாக இருந்தால் இங்க மாற்றக்கூடிய ஒரே ஒரு யாரு? ரயோதற்று மட்டும்தான். நீங்க தடையை குறைத்து கரண்ட்டை கூட்டலாம், தடையை கூட்டி கரண்ட்டை குறைக்கலாம். அப்படி நீங்க செப்பம் செய்வதன் ஊடாக டிசி மோட்டரோட வேகத்தை உங்களால மாற்ற முடியும். அப்படி நீங்க எப்படி விட எழுதுவீங்க? ரயோதற்றை செப்பம் செய்து அதன் தடையை மாற்றுவதன் மூலம் தட்டு வையின் சுழற்சி கதியை மாற்றலாம். அப்படின்றதா சரி. சீப்பாட் பாருங்க. சமாந்தரமாக 4 1.5 வோல்ட் கலங்களை கொண்டிருப்பதன் அனுகூலம் யாது? ஏன் இந்த 1.5 வோல்ட் கலங்கள் 4 எடுத்து சமாந்தரமா இணைச்சு வைக்கணும்னு கேக்குறாங்க. ஏன் தொடர இணைச்சிருந்தா என்ன பிரச்சனை? இதே கேள்வி இன்னொரு பழைய பேப்பர் ஒன்லையும் வந்திருக்கு. என்னன்னா, நம்மள சுற்றுன்னு வரைய சொல்லுவாங்க. ரொம்ப நேரத்துக்கு பேட்டரி அப்படியே இருக்க மாதிரி ஒரு சுற்றுன்னு வரைய சொல்லுவாங்க. இங்க என்னன்னா, அவங்க படத்தை தந்துட்டு எதுக்காகன்னு கேக்குறாங்க. ஒரே கேள்விகள் தான் மாறி மாறி வருது இல்ல? அப்போ காரணம் என்னன்னு சொன்னால், இப்படி எழுதுங்க. மாறாத வோல்ட் அளவு 1.5 வோல்ட்டை நீண்ட நேரத்துக்கு பெற முடியும். நிறைய பேட்டரி இருக்கு இல்லையா? அப்ப நிறைய சக்தி ஆனா 1.5 வோல்ட் தான். தொடரா தொடுத்தா என்ன நடக்கும்? அடுத்தடுத்து இப்படி ஒரு பேட்டரி 1.5, அடுத்து இன்னொரு பேட்டரியை தொடரா தொடுத்தால் மொத்தமா 3 வோல்ட்டா போயிடும். இன்னொரு பேட்டரியை தொடரா தொடுத்தால் 4.5, இன்னொன்னு தொடுத்தால் 6. அப்ப என்ன நடக்கும் சொன்னால் வோல்ட் அளவு கூட்டிட்டே இருக்கும். 1.5 எனும் மாறாத வோல்ட் அளவு பெருமானத்தை, அது 1வது பாயிண்ட். அடுத்தது ரொம்ப நேரத்துக்கு வரலாம். ஏன்? ஒரு களம் இருந்தா 10 நிமிஷத்துல பேட்டரி இறங்குமா இருந்தால், 2 களமா இருந்தா இன்னும் டைம் லேட் ஆகும், 3 களமா இருந்தா இன்னும் டைம் லேட் ஆகும். அப்போ நிறைய சக்தி இருக்கு, ரொம்ப நேரத்துக்கு அதே 1.5 வோல்ட்ல சக்தியை தந்துட்டு இருக்கும். அப்ப அதான் இருக்கு அனுகூலம். மாறாத வோல்ட் அளவில் நீண்ட நேரத்துக்கு மின்னோட்டத்தை பெறக்கூடியதாக இருத்தல், அதான் அனுகூலம். டி பார்ட். தட்டு 20 துளைகளை கொண்டிருப்பதோடு ஒரு செகண்டுக்கு 5 சுற்றல்களை ஆக்குமெனின் ஒளிக்கற்றை ஒரு சீல் காட்டப்பட்டுள்ள தீ மீது படும் மீடிரன் யாது? 20 ஓட்ட இருக்காம், ஒரு செகண்டுக்கு 5 சுற்றல்களை ஆக்க போகுது. அப்போ ஒரு செகண்ட்ல ஒரு துளை மட்டும், சரியா? இதுல ஒரு துளையை மட்டும் யோசிங்களேன். ஆரம்பத்துல இங்கதான் இருந்துச்சுன்னு வைங்க. அந்த துளை ஒரு செகண்ட்ல 5 தடவை என்ன செய்யும்? பீங்கிற புள்ளிக்கிட்ட வரும். அப்போ ஒரு செகண்ட்ல இந்த ஒரு துளை மட்டும் 5 தடவை பீக்கு நேரம் வரும். ஆனா மொத்தமா எத்தனை துளை இருக்கு? 20 துளை இருக்கு. அப்ப மொத்தமா எத்தனை தடவை அந்த பீக்கு நேர துளைகள் வரும்னு கேட்டால் 20 தடவை 5 இருக்கும். அப்ப பி மீது படுற ஒளி இந்த மீடிரன் ஒரு செகண்ட்ல 100 இருக்கும். அதாவது 100 செகண்ட் மைனஸ் அல்லது 100 ஹெர்ட்ஸ் போடலாம்ல. அடுத்து பாருங்க, ஒரு டியில் காட்டப்பட்டுள்ள ஒளி இருவாய் சுற்றினால் உண்டாக்கப்படும் வோல்ட் அளவு வி ஆனது நேரம் டி உடன் மாறும் விதத்தை காட்டுவதற்கு ஒரு பரும்படி படத்தை வரைக வியின் உயர்ந்தபட்ச பெருமானம் 3 வோல்ட் என கொள்க. என்ன நடக்க போகுது? துளை வந்து எல்இடிக்கு நேரா வரும்போது அல்லது அந்த பீங்கிற ஒளி இருவாய்க்கு நேரா வரும்போதெல்லாம் கரண்ட் வரும். துளை இல்லாம மூடி இருக்க பகுதி ஒண்ணு நேரா வரும்போது என்ன செய்யும்? கரண்ட் இல்லாம போகும். அது மாறி மாறி நடக்குது. ஒரு செகண்ட்ல 100 தடவை இது நடக்குது. அப்ப அதுக்கான தான் கேட்கறாங்க. மேக்ஸிமம் வோல்ட் என்ன? 3 வோல்ட்னு தராங்க. அப்ப இந்த லைட் எப்படி இருக்க போகுது? ஒரு ஸ்கொயர் பல்ஸ் இல்லையா? ஸ்கொயர் வேவ் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இவர் மேக்ஸிமம் 3 வோல்ட்டா இருக்குன்னு தராங்க. எஃப் பாருங்க. ஒரு டியில் உள்ள ஒளி இருவாய் சுற்றின் பயப்பு இப்போது கீழே காட்டப்பட்டுள்ள சுற்றின் பெய்ப்புடன் இணைக்கப்படுகிறது. நிலைமாற்றியின் முதன்மை சுருளிலும் துணை சுருளிலும் உள்ள முறுக்குகளின் எண்ணிக்கை முறையே 25 750 ஆகும். கொள்ளளவு சியின் பெருமானம் மிகப்பெரியது என கொள்க. ஜெனர் வோல்ட் அளவு 75 வோல்ட்னு எடுக்க. அதாவது இப்ப என்ன செய்யறாங்க? இந்த எலக்ட்ரிசிட்டியில உள்ள கேள்வி அப்படியே எடுத்துட்டு போறாங்க. இங்க எலக்ட்ரானிக்ஸோட கனெக்ட் பண்ண போறாங்க. அதுல பாருங்க, டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்கு, கொள்ளளவுகள் இருக்கு, ஜெனர் டயோட்ஸ் இருக்கு. ஜெனர் வோல்ட் அளவு 75 வோல்ட்னு தராங்க. நம்ம நோட் பண்ணிக்கோ. முறுக்குகளின் எண்ணிக்கை முறை 25 750. இது 25, இது 750 இருக்கு. சரியா? மேற்குறித்த சுற்றில் பயன்படுத்தப்பட்ட நிலைமாற்றியின் வகை யாது? என்னென்ன வகை இருக்கு? படிக்கூட்டு நிலைமாற்றி, படிக்குறை நிலைமாற்றி. இன்புட்டா கொடுக்கிற வோல்ட் அளவை அதிகப்படுத்தி கொடுக்குமாக இருந்தால் சரியா, அது படிக்கூட்டு நிலைமாற்றி. இன்புட்டா கொடுக்கிற வோல்ட் அளவை குறைத்து அவுட்புட்டா தரமாக இருந்தால் அது படிக்குறை நிலைமாற்றி. இங்க என்ன நடக்க போகுது? முதன்மை இந்த சுருள்களின் எண்ணிக்கையை விட துணை இந்த சுருள்களின் எண்ணிக்கை கூட இல்லையா? அப்ப NP/NS சமன் VP/VS இல்லையா? இப்படித்தானே இருக்கு. NP பெருசா இருக்கு, NS சின்னதா இருக்கு. ஆகவே விகித சமனா இருக்கணும். VP பெருசா இருக்கு, N நேர் விகித சமன் V. இதனே இந்த சமன்பாட்டுல இருந்து எடுக்கக்கூடிய விகித சம தொடர்பு. N எங்க கூட இருக்கோ அங்க வந்து வோல்ட் அளவு கூடவா இருக்கும். அப்ப இன்புட்ல 25, அவுட்புட்ல 750 சொன்னால் இன்புட் வோல்ட் அளவை விட அவுட்புட் வோல்ட் அளவு பெருசு. ஆகவே இது ஒரு படிக்கூட்டு நிலை மாற்றி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஜெனர் இருவாய்க்கு குறுக்கே எதிர்பார்க்கத்தக்க வோல்ட் அளவின் பெருமானம் யாது? ஜெனருக்கு குறுக்க நம்ம கொடுக்கிற வோல்ட் அளவு என்னன்னு தெரியாது. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இங்க வந்து ஏதோ ஒரு வோல்ட் அளவு கொடுக்குறோம், 3 வோல்ட் ஏதோ. அப்போ அது வந்து
25 கீழ் 750, விபி வந்து 3 வோல்ட். அப்ப விஎஸ் வந்து ஒரு பெரிய வோல்ட் பெருமானமா வரப்போகுது. ஏன்னா இதுல இருக்க முறுக்குகளின் எண்ணிக்கை கூட இல்லையா. விஎஸ் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு வோல்ட் பெருமானம் வரப்போகுது. எவ்வளவுதான் வோல்ட் பெருமானம் வந்தாலும் ஜெனர் உடைந்து அதுக்குள்ள மின்னோட்டம் ஓடுமாக இருந்தால் இவருக்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவு மாறாது. அது எவ்வளவு இருக்கும்னா விசெட்டாவே இருக்கும். அதாவது ஜெனர் அழுத்தம் அப்படின்னு சொல்றது. ஜெனர் அழுத்தம் 75 வோல்ட்னு தராங்க. அப்ப வி அவுட் என்ன, அது 75 வோல்ட் ஆகவே காணப்படும். அப்ப இங்க வோல்ட் அளவு அதிகமா வந்தா என்ன நடக்கும், ஒரு 100, அப்புறம் 120, அப்புறம் 110 அப்படி மாறிக்கிட்டே இருக்குன்னு என்ன நடக்கும்னு சொன்னால் இவர் மாற மாட்டார். இவர் 75ஆவே இருப்பார். எக்ஸ்ட்ராவா வர்ற வோல்ட் அளவு எல்லாமே இதுல விடும், இந்த தடையில விடும். அப்போ ஒரு ஜெனர் இதுவாகி தொழிற்படுவதற்கு நீங்க இந்த தடை ஒன்று இணைத்தல் கட்டாயம். அப்பதான் இவர் வேலை செய்வார். இல்லாட்டி சும்மா நீங்க ஒரு வெறுங்கம்மியை போட்டுட்டு ஜெனரை தொடுத்தீங்கன்னா அவர் வேலை செய்ய மாட்டார். நார்மலா ஒரு இருவாய் மாதிரி இருப்பார். சரியா, நீங்க இங்க ஒரு தடையை போட்டால் தான் அவர் ஜெனருக்குரிய வேலையை செய்வார். அதாவது இப்போ ஒரு 75 வோல்ட் இதுல இருக்கும். அப்ப மிச்சமா உள்ள வோல்ட், இப்போ 100 வோல்ட் நீங்க வந்து உங்களுக்கு இன்புட்டா வருதுன்னு வைங்களேன், இந்த ஜெனருக்கு இந்த இடத்துல 100 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தால் இதுல கட்டாயம் 75, விசெட்டுக்கு குறுக்க 75 தான் இருக்கும். மிச்சம் எங்க போச்சுன்னு கேட்டால் இதுல விழுந்திருக்கும். மிச்சம் 25 வோல்ட் அந்த 6ங்கிற தடையில விழுந்திருக்கும். அப்ப கட்டாயம் ஒரு தடை ஒன்று அங்க இருத்தல் அவசியம். இப்ப வி அவுட் எப்பயுமே 75 தான் இருக்க போகுது. ஜெனர் குறுக்கே எதிர்பார்க்கத்தக்க வோல்ட் பெருமானம் 75 வோல்ட். நேரம் டி உடன் பயப்பு வோல்ட் அளவு வி அவுட் மாறும் விதத்தை காட்டுவதற்கு ஒரு பரும்படி படத்தை வரைக. வி அவுட் அச்சு மீது பயப்பு வோல்ட் அளவின் பருமனை குறித்து காட்டுக. என்னது 75 மாறுமா? வி அவுட் ஜெனர் குறுக்க இருக்கு, 75ல மாறாது இல்ல. அதான் கிராஃப். டிசியில் இருந்து டிசிக்கான ஒரு வோல்ட் அளவு மாற்றியை அமைப்பதற்கான ஒரு முறையை மேலே விவரிக்கப்பட்டுள்ள பரிசோதனை வழங்கியுள்ளதுன்னு ஒரு மாணவன் வாதிடுகிறார். நீர் இவ்வாதத்துடன் இணங்குகிறீரா? உமது விடையை விளக்குக. ஆமா, இணங்கலாம். என்னன்னு சொன்னால் இப்போ நிறைய பேருக்கு தவறான ஒரு விஷயம்னு விளங்கி வச்சிருக்காங்க. என்னன்னு சொன்னால் ஒரு அழுத்தம் அல்லது ஒரு மின்னோட்டம் கிராஃப் வளைஞ்சு இருக்குமா இருந்தால், அல்லது ஒரு நேர்கோடா இல்லாம பெட்டி பெட்டியா அல்லது ஸ்கொயர் வேவ், ட்ரையாங்கிள் வேவ், சா வேவ் எப்படியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைன் வேவா இருக்கு. இப்படி இருந்தாலே அது ஏசி கரண்ட்னு வச்சுட்டு இருப்பாங்க. அது இல்ல, இவர் ஃபுல்லாவே பிளஸ்ல தானே இருக்காரு. அவர் ஃபுல்லாவே, அதாவது இது கீழே வந்தா தான் மைனஸ், இது கீழே வந்தா தான் அந்த அழுத்தம் வந்து திசை மாறுதுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே இருந்தா ஒரே சைட்ல தான் அழுத்தம். விடி கிராஃப் எப்பயுமே நேர் அழுத்தமா தானே இருக்கு. இது என்ன ஷேப்ல இருந்தாலும் சரி, பெட்டி பெட்டியா இருந்தாலும் சரி, முக்கோணமா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு வாய்ஸ் வேவ் ஃபார்ம் ஃபுல்லாவே டிசியா இருக்குன்னு வச்சுக்கோ, ஃபுல்லாவே மேல இருக்குன்னு வச்சுக்கோ, பிளஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோ, இது எல்லாமே நேரோட்டம் தான். என்ன ஷேப்ல இருந்தாலும் நேரோட்டம் தான். ஏன் எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு. சரிதானே, வி இந்த பிளஸ்ல தான் இருக்கு, நேரோட்டம். அப்ப எது ஆடலோட்டம் அப்படின்னு கேட்டால் திசை மாறும் போது தான் ஆடலோட்டம் வரும். பிளஸ்ல இருந்தால் அப்புறம் அழுத்தத்தின் திசை மைனஸ், பிளஸ் மைனஸ். இதுவும் அதே மாதிரி தான். ஷேப் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். பெட்டியா இருந்தால் அது கீழே வரணும், அப்பதான் ஆடலோட்டம். சரியா, அல்லது முக்கோணியா இருக்கு, கீழே வந்தால் ஆடலோட்டம். இப்ப சிலர் வந்து யோசிக்கிறது உண்டு, பெட்டியா இருந்தால் அது நேரோட்டம், வளைஞ்சு தெளிஞ்சிருந்தா அது ஆடலோட்டம். அப்படி ஒரு மிஸ்கன்செப்ஷனும் இருக்கு. அதெல்லாம் இல்ல. என்ன, பிளஸ்லயே இருக்குமா இருந்தால் அது நேரோட்டம், பிளஸ் மைனஸ் மாறி மாறி இருக்குமா இருந்தாலும் அது ஆடலோட்டம். அவ்வளவுதானே. இதுல பாருங்க, நம்ம வழங்குறதும் பிளஸ் தான், ஃபுல்லாவே நேரோட்டம் தான். ஒரு டிசி இங்க நம்மளுக்கு கிடைக்கிறதும் ஃபுல்லாவே நேரோட்டம் தான். மைனஸ்ல போகவே இல்லை, ரெண்டுமே போகலையே. ஆகவே டிசி கன்வெர்ட்டர் தானே. அப்போ இது ஒரு டிசி வோல்ட் அளவு மாற்றி அமைப்பதற்கான ஒரு முறையை மேலே விவரிக்கப்பட்டுள்ள பரிசோதனை வழங்கியுள்ளதுன்னு வாதிடுகிறான். நீதிவாதத்துடன் இணங்குகிறீரா? உமது விடையை விளக்குக. ஆம், இணங்குகிறேன். ஆம், அதுக்கு ஃபர்ஸ்ட் விடை எழுதணும். அதுக்கு அடுத்துதான் காரணம் எழுதணும். எப்படி எழுதுவீங்க? சுற்றின் தேய்ப்பு இன்புட், சுற்றின் பயப்பு ஆகிய இரண்டுமே நேரோட்டங்கள் ஆகும். எனவே ஒரு நேரோட்ட மின்னோட்டம் இன்னும் ஒரு நேரோட்ட மின்னோட்டமா மாறியுள்ளது, அல்லது ஒரு நேரோட்ட அழுத்தம் இன்னும் ஒரு நேரோட்ட அழுத்தமாக மாறியுள்ளது. இதுதான் நேரோட்ட வோல்ட் அளவு மாற்றி அப்படின்னு நீங்க எழுதி விட்டீங்கன்னா சரி. அவ்வளவுதான். ஈஸியான ஒரு கேள்வி. இது டைம் சேவ் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி இல்லையா. நான் உங்களுக்கு சொல்லியே 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்களாம் எழுதும் போது ஒரு 6 நிமிஷம் 5 நிமிஷத்துல நீங்க ஃபுல்லா எழுதி முடிக்கலாம். என்னன்னு சொன்னால் நம்மளுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கலந்து வரும் தெரியாது இல்லையா. அப்போ நம்ம என்ன யோசிப்போம், எலக்ட்ரிசிட்டியை மட்டும் ஃபுல்லா பார்த்துருப்போம், ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா செஞ்சிருவேன், எலக்ட்ரானிக்ஸ் வந்து நான் படிக்கல. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு தான் போகணும். போடுறதா இருந்தா போட்டு விடலாம், சரிதானே. இந்த முறையும் சில வேலை மிக்ஸ் பண்ணி போடணுமா, போட்டு விடலாம். நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம ஃபைனல் பேப்பரை வச்சுட்டு தான் முடிவு பண்ணணும். எது நம்ம ஃபர்ஸ்டா செய்யணும், எது ஃபாஸ்டா செய்யலாம், எது கொஞ்சம் லேட் ஆகும், எதுக்கு டைம் கொடுக்கணும், இல்ல டைம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது பேப்பர் பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். எல்லா வருஷமே ஒரே மாதிரி வராது இல்லையா.